வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10க்கு 10, அதாவது 10 அடி உயரம் 10 அடி அகலம் கொண்ட சுவருக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 10க்கு 10 சுவருக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும், 10 அடி உயரம் 10 அடி அகலம், அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல செங்கலுடைய அளவு தெரிஞ்சுக்கிடுவோம். செங்கல் அளவு நீளம் 9 இன்ச்சு, அகலம் 4 இன்ச்சு, உயரம் 3 இன்ச்சு. இதுதான் செங்கலுடைய அளவு. ஒரு சில செங்கல் பார்த்திங்கன்னா உயரம் அந்த 3 இன்ச்சுங்கிறது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 2.5 இன்ச்சு இருக்குது, 2.25 இன்ச்சு இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கல் இன்னும் கூடும். நான் 3 இன்ச்சு கல்லுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 4 இன்ச்சு. ஒரு சிலர் சொல்லுவாங்க 4.5 இன்ச்சு சுவருன்னு சொல்லுவாங்க. அது 4.5 இன்ச்சு சுவர் கிடையாது, 4 இன்ச்சு சுவர் தான். எப்படின்னா நம்ம 9 இன்ச்சுக்கு 2 செங்கல் வைக்கிறோம். அப்போ 4.5 இன்ச்சு வைக்கும்போது 2 செங்கலே 9 இன்ச்சு ஆயிடுது. அப்போ உள்ள கலவை எப்படி போடுவோம், அதனால் 4 இன்ச்சு தான் கணக்கு. ஓகே, அப்போ செங்கலுடைய நீளம் அகலம் உயரத்தை பார்த்துக்கிட்டோம். நம்ம இப்போ கணக்கு பார்க்குறது 10க்கு 10 சுவருக்கு கணக்கு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 10க்கு 10 சுவர், 10 அடி உயரம் 10 அடி அகலம். இதில் நம்ம 3 குத்துக்கல் போடுவோம். செங்கல் கட்டடம் போடும்போது 3 குத்துக்கல் போடுவோம். முதல்ல எங்கே போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 அடி மட்டம் கட்டும்போது ஒரு குத்துக்கல் போடுவோம், மேற்கல் குத்துக்கல் போடுவோம். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா 7 அடி லிண்டல் ஸ்டேஜில் மேற்கல் குத்துக்கல் போடுவோம். அதுக்கடுத்து மேலே டாப்பில் 10வது அடியில் மேலே குத்துக்கல் போடுவோம். அதுதான் மேக்ஸிமம் போடுவோம். ஒரு சிலர் படுக்கைக்கல் போடுவாங்க. நம்ம குத்துக்கல் தான் போடணும். அது ஒரு பெல்ட்டு போடுறதுக்கு சமம். ஓகே, அப்போ மொத்தத்தில் 10 அடி உயரத்துக்கு 3 குத்துக்கல் வருது. அதான் 3 அடி மட்டத்தில் 1, 7 அடி மட்டத்தில் 1, அதுக்கடுத்தாப்பில் 10 அடி மட்டத்தில் 3 கல் வருது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிண்டல் காங்கிரீட்டு இதில் வருது. 7 அடிக்கு மேலே லிண்டல் காங்கிரீட்டு வருது. இதெல்லாம் கழிச்சிட்டு தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த லிண்டல்லாம் சேர்க்கலை, மொத்தமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது அக்யூரேட்டாக இருக்கும், அளவு அக்யூரேட்டாக இருக்கும். இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். சரியா? இப்போ 10 அடிங்கிறது 120 இன்ச்சு, 120 இன்ச்சு அகலமும் 120 இன்ச்சு உயரத்துக்கு தான் இப்போ கணக்கு பார்க்க போகிறோம். முதல்ல 120 இன்ச்சு அகலம், அது 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன் மொத்தம் கலவை கணம் சேர்த்து. ஏன்னா கல் அகலம் 4 இன்ச்சு சொன்னேன், 1/2 இன்ச்சு கலவை கணம் சேர்த்து 4.5 இன்ச்சு. 120 வகுத்தல் 4 கணக்கு பார்க்கும்போது 26 கல் வருது. 26 கல் அகலத்தில். உயரத்தில் 120ல் 20 இன்ச்சை குறைச்சிருக்கேன். அது எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன். 20 இன்ச்சை குறைச்சிருக்கேன். எதுக்குன்னு சொன்னால், இங்கே ஒரு குத்துக்கல் 3 அடி மட்டத்தில், 7 அடி மட்டத்தில் ஒரு குத்துக்கல், 10 அடி மட்டத்தில் ஒரு குத்துக்கல். அப்போ 3 கல், ஒரு கல்லுக்கு 5 இன்ச்சு குறைச்சிருக்கேன். அந்த கணக்கு நான் அடுத்து சொல்கிறேன், அதை மிஸ் பண்ணுறதில்ல சொல்கிறேன். இப்போ 15 இன்ச்சு காங்கிரீட் ஒரு 5 இன்ச்சு, மொத்தத்தில் 20 இன்ச்சை குறைச்சிட்றோம். அப்போ 120ல் 20 இன்ச்சு போயிடுச்சுன்னா 100 இன்ச்சு. 100 இன்ச்சு 3.5 இன்ச்சு தான் கணக்கு பண்ணுறோம். ஏன்னா உயரம் 3 இன்ச்சு தான், கலவைக்கான 6 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு. அப்போ 100 வகுத்தல் 3 போடும்போது 28. 26 × 28 கணக்கு பார்த்தோன்னா 728 கல் வருது. 728 கல் வருது. இன்னும் ஒரே ஒரு கணக்கு மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. அது என்னென்னா குத்துக்கல். குத்துக்கல் கணக்கு பார்க்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 3 அடியில் ஒரு கல்லும் 7 அடியில் ஒரு கல், 10 அடியில் ஒரு கல், 3 குத்துக்கல் வருது. குத்துக்கல்லினுடைய அளவுகள் வித்தியாசப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்லை நிமித்தி வைக்கிறதுனால. அது நான் 3.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். சரியா? கல் 3 இன்ச்சு இருக்கும், 1/2 இன்ச்சு கலவை கணம் சேர்த்து 3. அப்போ 120 வகுத்தல் 3 போடும்போது 34 கல் வருது. அதாவது படுக்கைக்கல் வச்சா 26 கல் வருது, குத்துக்கல் வச்சா 34 கல் வருது. அப்போ 3 வரிசைக்கு 102. மொத்தத்தில் நம்ம கணக்கு பார்க்கும்போது 728 + 102 மொத்தம் 820 செங்கல். இதுதான் கணக்கு. அதாவது 10க்கு 10 ஒரு சுவருக்கு
3 இன்ச்சு கல் நான் சொல்கிற அளவுக்கு தான். இந்த அளவுக்கு கரெக்டாக எத்தனை கல் வருது? 820 கல் வருது. இது லிண்டல் காங்கிரீட்டை கழிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் வந்து லிண்டலை வந்து கழிக்கலாம் மொத்தமாக சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த சுவருக்கு இவ்வளோ தான் கல், 820 கல். ஒருவேளை உயரம் வந்து 2.5 இன்ச்சு செங்கல் இருக்குது, 2.25 இன்ச்சு செங்கல் இருக்குது. 2.5 இன்ச்சு செங்கல் 2.25 இன்ச்சு செங்கல்னால் உங்களுக்கு 900 கல் வரைக்கும் வரும். 900 920 வரைக்கும் வரும். அதனால் வந்து சைஸு இதுதான் சைஸு. இந்த அளவுக்கு நீங்கள் கணக்கு பாருங்கள். ஒரு வேளை குறைஞ்சிச்சின்னா ஒரு 50 கல் 100 கல் மொத்தத்தில் கூடும். ஓகே, அவ்வளோதாங்க. இது ஏற்கனவே வந்து இந்த வீடியோ போட்டிருந்தாலும் இப்போ நம்முடைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்தவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சார் 10க்கு 10 சுவருக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தெளிவாக தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலை அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு 2 தடவை பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கூட எழுதி பாருங்கள். நான் போட்டிருக்கிற கணக்கு சரியாக போட்டிருக்கேன் என்னன்னு கூட. நான் கால்குலேட்டர் தான் கணக்கு பார்த்துருக்கேன், சரியாக முடிச்சாச்சு. ஓகே, நீங்களும் பாருங்கள். இதுதான் அளவு, இதுதான் அது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்து நில ஜன்னல் கழிவு வரும், அது எப்படி, அதுக்கு எவ்வளோ கழிவு வரும் அப்படிங்கிறத வந்து வாய்ப்பு இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினந்தோறும் நம்ம கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், புதிய புதிய தகவல்கள் நம்ம தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.